வீதி வீதியாக கிராமத்துல மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு பெரிய மாநாட்டில் சந்திப்பது வேறு. திருச்சியில, மதுரையில, மதுராந்தகத்துல எல்லோரும் வர முடியாது, வந்து பார்க்கவும் முடியாதுங்க, பக்கத்துல இருந்து பேசவும் முடியாது. அதனால்தான் இன்று பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய எல்லா தலைவர்களும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களையும் ஒரே மேடையில கொண்டு வந்து பூத் அளவுல, தெருவுல, நகரத்துல, கிராமத்துல உங்களிடம் பேச வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இந்த கூட்டத்தை பொறுத்தவரை 3 பூத் மட்டுமே. பூத் 121, 122, 123, 3 பூத்தினுடைய கூட்டம். தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி 22,000 இடத்துல இது போன்ற கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். நேற்று வரை 7,300 இடத்துல தெருமுனை பிரச்சார கூட்டமாக நடத்தி முடித்திருக்கின்றோம். அடுத்து இன்னும் ஒரு 5 நாட்கள்ல மிச்சம் இருக்கக்கூடிய 15,000 இடத்துல நடத்தணும். அதனால் இந்த பகுதியில் மிகச் சிறப்பாக இதை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த தெருமுனை பிரச்சார கூட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய ஒன்றிய தலைவர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒன்றிய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் தங்கவேல் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் நம்முடைய மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய அருமை அண்ணன் செந்தில்நாதன் அவர்கள் நிறைய வழக்குகள் வாங்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா எப்பொழுதுமே ஒரு மக்களுக்காக தொடர்ந்து ஆக்ரோஷமாக பேசும் பொழுது, அதுவும் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சியில் இருக்கிறாங்களோ நிறைய வழக்கு போடுறாங்க. ஒரு 4 நாட்களுக்கு முன்பு பார்த்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த பகுதியினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் காலையில் வேட்டி எல்லாம் கட்டிட்டு போறாங்க. கூட ஒரு 10 பத்திரிகையாளரையும் கூட்டிட்டு போறாரு. எங்கெல்லாம் மண் அள்ளுறாங்க பாருங்க, எங்கெல்லாம் ஜேசிபி நிறுத்துறாங்க பாருங்க. அதை நான் டிவியில பாத்துக்கிட்டு இருந்தேன். சரி, அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு போறாங்க, கரெக்டா காட்டுறாங்க. அண்ணன் சொன்ன மாதிரி கேஸ் போட்டுருவாங்க திமுக காரங்க மேல பார்த்தா, கொஞ்ச நேரம் கழிச்சு அண்ணன் விஜயபாஸ்கர் அவங்க மேல கேஸ் போடுறாங்க. இதனடா வம்பா போச்சு. அந்த மாதிரிதான் கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இன்னைக்கு எதிர்கட்சிகளாக யார் இருந்தாலும் கூட, அது அதிமுகவாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், அவர்களை முடக்குவதற்காகவே இங்கே வழக்கு போடுவது கரூர் மாவட்டத்தில் ரொம்ப அதிகமா இருக்கு. அதுவும் கரூர் மாவட்டம் இன்னைக்கு நிறைய பேச்சிலேயே நாம் இருக்கிறோம். விஜய் அவர்கள் வந்து அந்த கூட்டம் நடந்த பிறகு கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை தொடர்ச்சியாக அது தேசிய அளவில், மாநில அளவில் ஒரு பேசும் பொருளாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக மாறி இருக்கிறது. நமக்கு அதெல்லாம் வேண்டாங்க. நமக்கு ஒரு ஆரோக்கியமான அரசியல் வேண்டும், மக்களை மதிக்கக்கூடிய ஒரு அரசியல் வேண்டும், சாதாரண மனிதனுக்கும் கூட மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு அரசியல் வேண்டும். அது 2026 இந்த சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக கரூர் மாவட்டத்தில் 4 தொகுதியும் கூட, அரவக்குறிச்சியை பொறுத்தவரை அது நமக்கு என்ன கெட்ட நேரம் தெரியலைங்க. அரவக்குறிச்சியை பொறுத்தவரை ஒரு முறையும் கூட ஒரே ஒரு முறை தான் சட்டமன்ற உறுப்பினராக வருவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த தேர்தல் நடக்கும் பொழுது இன்னொருத்தர் நிறுத்துவாங்க. யாருக்கும் கூட தொடர்ச்சியாக இந்த தொகுதியை முன்னேற்றணும், ஏழைகளுக்கு பாடுபடணும், தண்ணியை கொண்டு வரணும், விவசாய பூமியை மறுபடியும் வளமாக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் யாருக்குமே இல்லாத காரணத்தினால் இது மாறி 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 வந்து இன்னைக்கு பரமத்தி பிளாக் எடுத்துக்கிட்டீங்கன்னா, வறட்சி பகுதியில தமிழகத்துல முதல் 10 பிளாக்ல இருக்கக்கூடிய ஒரு பிளாக்காக பரமத்தி மாறி இருக்கிறது. விவசாயம் கூட எங்கேயும் தண்ணி கிடையாது. நிறைய மக்கள் இன்னைக்கு கூலி வேலைக்கு போறாங்க. இளைஞர்களுக்கு இங்கே வேலை வாய்ப்பு இல்லை. முருங்கைக்காய் நிறைய இருக்குது. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில முருங்கைக்காய் தொழிற்சாலை கொண்டு வருவோம் என்று சொல்லி எதுவுமே இல்லாதனால வேலைக்கு வெளியே செல்ல வேண்டிய நிலைமை. அதனாலதான் சமீபத்தில் நடந்த தீவிர வாக்காளர் திருத்த பட்டியலை பார்க்கும் பொழுது கூட
அதை பார்க்கும் பொழுது இந்த தொகுதியினுடைய முன்னேற்றத்திற்காக யாருமே பாடுபடுற மாதிரி தெரியலீங்க. நிறைய கூட்டம் போடுறோம், நிறைய இடத்துல பேசுறோம். அரவக்குறிச்சியை பொறுத்தவரை அடுத்த கட்டம் செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றோம். இந்த முறையும் கூட நிச்சயமாக நீங்கள் எல்லாம் ஒரு பெரிய மாற்றத்திற்காக எங்களோடு நிற்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளையும் வைக்கின்றோம். தீவிர வாக்காளர் சிறப்பு திருத்த பட்டியலுக்கு பிறகு அரவக்குறிச்சி பார்த்தீங்கன்னா 1,84,000 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழகத்துல வாக்காளர்கள் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதியில் அரவக்குறிச்சியும் ஒன்றுதான். ஏன்னா நிறைய பேர் வெளியே போயிட்டு இருக்கிறாங்க. போன தேர்தலில் 2,05,000 பேர் இருந்தாங்க. இந்த தேர்தலில் 1,84,000 பேர். அப்ப நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா 21,000 பேர் போன தேர்தலில் இருந்தவங்க இந்த தேர்தலில் கிடையாது. இது இப்படியே மாறிக்கிட்டே போச்சுன்னா 1,90, இப்படியே மாறிக்கிட்டே போச்சுன்னாங்க 1,70, 1,60, 1,50 வரைக்கும் வந்துடும். ஏன்னா நிறைய இளைஞர்கள் தொகுதியை விட்டு வெளியே போறாங்க. வெளியே போய் அங்க அவங்க அட்ரஸ் வச்சுக்கிறாங்க, அங்க அவங்க வாக்காளர் பட்டியலை மாத்திக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு அபாய சின்னம். அதனால இது எல்லாம் நீங்க மனசில் எடுத்துக்கிட்டு எந்த அளவுக்கு அரவக்குறிச்சியினுடைய முன்னேற்றம் இந்த முறை அடுத்த கட்டம் செல்ல வேண்டும், வளர்ச்சி வரணும், தொழிற்சாலை வரணும், விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்கணும். அதெல்லாம் நீங்க யோசிக்கணும். ஒரு பக்கம் நம்ம நிறைய விஷயம் உங்க முன்னாடி பேச போறோம். ஊழல் அதிகமாயிருச்சு, உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு பெண்கள் கஷ்டத்துல இருக்கிறாங்க, எந்த மாற்று கருத்துமே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும் பொழுது என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு மாதமும் கூட நம்முடைய சகோதரிகளுக்கு 1000 ரூபாய் கொடுப்போம். உங்களுக்கு தெரியும், முதல் வருஷம் ஃபுல்லா கொடுக்கல. நம்ம கேட்டோம் 12 மாசம் ஏன் கொடுக்கல, 2வது வருஷமும் கொடுக்கல, 24 மாசம் ஏன் கொடுக்கல, 28 மாசம், அதாவது 2.5 ஆண்டுகள் கழித்து பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு 80 லட்சம் மகளிருக்கு ஆரம்பிச்சாங்க. 80 லட்சம் மகளிருக்கு நாங்க 1000 ரூபாய் கொடுப்போம். சண்டை போட்டு இன்னைக்கு 1,30 லட்சம் தாய்மார்களுக்கு மாசம் 1000 ரூபாய் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு கடந்த 32 மாசம் மட்டும் கொடுக்கிறாங்க. அப்படின்னா அந்த பணம் வாங்கக்கூடிய தாய்மார்களுக்கு வங்கி கணக்குக்கு வரக்கூடிய வரவு 32,000 ரூபாய் அவங்க வங்கி கணக்குக்கு வந்திருக்கு. நியாயப்படி 60,000 ரூபாய் வந்திருக்கணும். முதல் 28,000 வரல, வெறும் 32,000 வந்திருக்கு. அதன் பிறகு பொங்கல் 5 ஆண்டு. தமிழர்களை பொறுத்தவரை எல்லா வருஷமே பொங்கல் வரும். ஆனா திமுகவை பொறுத்தவரை தேர்தல் வரும் பொழுது மட்டும்தான் பொங்கல் ஞாபகத்துக்கு வரும். 2024 பாராளுமன்ற தேர்தல் அன்னைக்கு பொங்கல் ஞாபகத்துக்கு வந்துச்சு. 2026 சட்டமன்ற தேர்தல் மறுபடியும் பொங்கல் ஞாபகத்துக்கு வந்திருக்கு. இந்த 2 பொங்கல், இந்த முறை பொங்கலுக்கு ஒரு 3000, ஆட்சி வந்த உடனே 1000, 2024 பாராளுமன்ற தேர்தல் பொங்கல் 1000. இந்த 5 வருஷத்துல 2 பொங்கலுக்கு பணம் கொடுக்கல. பொங்கலுக்காக அவர்கள் கொடுத்தது 5000. இன்னைக்கு புதுசா ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கோடை காலம் வரப்போகுது, வெயில் அதிகமா வரப்போகுது, அதனால 2000. தேர்தல் அப்ப மட்டும்தான் வெயில் காலம் வரும் உங்களுக்கு, தேர்தலுக்கு முன்பு வெயில் காலம் வராது. இதையெல்லாம் கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா 32,000 ரூபாய் நம்முடைய மகளிருக்கு வந்த உதவித்தொகை, 3000 ரூபாய் இந்த பொங்கலுக்கு, 2000 ரூபாய் கோடைகால சிறப்பு சலுகை, மொத்தமா 5000 ரூபாய், 37,000 ரூபாய் உங்க வங்கி கணக்குக்கு வந்திருக்கு. ஆனா அவங்க எல்லாத்துக்குமே ரேஷன் அட்டை இருக்கு. தமிழ்நாட்டில் 2.25 கோடி ரேஷன் அட்டை இருக்குதுங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பொழுது மொத்த கடன் கேட்டீங்கன்னா 4,52,000 கோடி. அப்ப ஒரு ரேஷன் அட்டையை கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு ரேஷன் அட்டையின் மீது எவ்வளவு கடன் பாத்தீங்கன்னா ஒரு 2.5 லட்சம் ஒரு ரேஷன் அட்டையின் மீது இருந்தது. இன்னைக்கு தமிழகத்தினுடைய கடன் 10 லட்சம் கோடியை தாண்டி இருக்கு. 10,62,000 கோடி. ஒரு ரேஷன் அட்டையின் மீது 4,82,000. உங்களுக்கு கொடுத்தது 37,000. ஆனா ஒரு ரேஷன் அட்டையின் மீது ஏற்றப்பட்ட கடன் 2,60,000. 5 வருஷத்துல போனஸ். சும்மா இருந்த நம்மளைய கூப்பிட்டு நடுத்தரவுல இறக்கி விட்டுட்டு ஒரு தமிழன் மீதும் கடனை வாங்கி வாங்கி இன்னைக்கு ஒரு ரேஷன் அட்டையின் மீது இந்த 5 ஆண்டுகள்ல வாங்கி இருக்கக்கூடிய கடன் மட்டுமே 2,60,000. நீங்க நியாயமா பாருங்க. இதற்கு முன்பு தமிழகத்தில் எத்தனையோ முதலமைச்சர்கள் இருந்திருக்கிறாங்க. கர்ம வீரர் காமராஜர் ஐயா, புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா, நம்முடைய அம்மா ஜெயலலிதா அவர்கள். இன்னைக்கு அவர்களுடைய பிறந்த நாளும் கூட, நம்முடைய புரட்சி தலைவர் அம்மாவுடைய பிறந்த நாளும் கூட இன்னைக்கு பிப்ரவரி 24ஆம் தேதி. எங்கேயுமே ஒரே ஒரு தலைவரை பார்ப்பீங்க, ஒரு முதலமைச்சரை பார்ப்பீங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்க, அப்பா முதலமைச்சர் இங்க சுத்திட்டு இருக்கிறார், பையன் துணை முதலமைச்சர் ஒரு பக்கம் சுத்துறார். இன்னைக்கு துர்காமாவை பொறுத்தவரை தேர்தல் பக்கத்துல வரனால சாமி கண்ணுக்கு தெரியுவாங்க, அவங்க கோயிலா சுத்துறாங்க கும்பாபிஷேகமா. 3வது முதலமைச்சருடைய மருமகன் சபரீஷன், அவர் ஒரு கம்பெனியை வச்சுக்கிட்டு அவரு சுத்திக்கிட்டு இருக்கிறார். எப்படி இந்த தமிழ்நாடு விளங்குன்னு நீங்க சொல்லுங்க. ஒரே ஒரு குடும்பத்துல 4 பேருக்காக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. முதலமைச்சர், அவருடைய மகன், முதலமைச்சருடைய துணைவியார் துர்காம்மா,
அதன் பிறகு முதலமைச்சருடைய மருமகன், 4 பேர் தான் எல்லா பக்கம் சுத்துறாங்க. இதை தாண்டி 5வதுனா முதலமைச்சருடைய தங்கச்சி அக்கா கனிமொழி அவர்கள் அவங்களும் சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதைத்தான் நாம் குடும்ப ஆட்சி குடும்ப ஆட்சி குடும்ப ஆட்சி என்று சொல்லுகின்றோம். ஒரே குடும்பம் மொத்தமா தமிழகத்தை கைப்பற்றி வைத்திருக்கின்றார். நீங்க முதலமைச்சர் அலுவலகத்துக்கு போனா அவங்கதான், இளைஞர் அணிக்கு போனா அவங்கதான், மகளிர் அணிக்கு போனீங்கன்னா அவங்கதான். எங்கே சென்றாலும் கூட ஒரு குடும்பம் மட்டும்தான் 4.5 ஆண்டுகளாக தமிழகத்துல எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க. அதைத்தான் நம்முடைய தலைவர்கள் சொல்றாங்க, குடும்ப ஆட்சி அகற்ற வேண்டும். ஒரு உண்மையான ஜனநாயகம் பாத்தீங்கன்னா சுப்பிரமணியா இருந்தாலும் அதே மரியாதை இருக்கணும், குப்புசாமி அவர்களாகவும் அதே மரியாதை இருக்கணும், மேடையில் இருக்கக்கூடிய தலைவராக இருந்தாலும் அதே மரியாதை இருக்கணும். ஆனா ஒரே ஒரு குடும்பத்தில் 4-5 பேர் இருந்து கொண்டு கட்சியும் சரி ஜனநாயகத்தையும் சரி ஆட்சியும் சரி கைப்பற்றி வைத்திருக்கின்றார்கள். இதை தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் நல்லா யோசிக்கணும். பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1967 தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்தாங்க. அண்ணாவுடைய குடும்பம் எங்கேயாவது திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ள வந்தாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. புரட்சி தலைவி எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு யார் கட்சியினுடைய பொதுச் செயலராக இருக்காங்கன்னா, சேலம் பக்கத்துல ஒரு சாதாரண கிராமத்தில் விவசாயியாக பிறந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதே கட்சியினுடைய பொதுச் செயலராக இருக்கிறார். புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு பிறகு அம்மாவுடைய குடும்பத்திலிருந்து யாரா வந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. அதனாலதான் பாரதிய ஜனதா கட்சியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கட்டும் ஒரு சாதாரண தொண்டர்கள் இருக்கக்கூடிய கட்சியாக இது மாறி இருக்குது. ஒரு ஜனநாயகத்துல சாதாரண மனிதன் உள்ளே வரும் பொழுது மட்டும்தான் மேல வரைக்கும் வர முடியும். அதனால அன்பு சொந்தம் சொந்தங்களே இன்னைக்கு தமிழகத்துல இந்த தேர்தல்ல குடும்ப ஆட்சி ஒழிப்பதற்கு ஒரு வாய்ப்பு. ஏன்னா ஜனநாயக முறைப்படி தலைவர்கள் வந்தால் மட்டும்தான் காது கொடுத்து கேட்பாங்க. இன்னைக்கு பாருங்க, நான் சொன்னேன் முருங்கைக்காய் பத்தி ஒரு திட்டத்தை சொன்னாங்க, செய்யவே இல்லை. இன்னைக்கு நம்முடைய மாவட்ட தலைவர் சொல்றாங்க, ஆனா நேத்து தான் அப்படியே கிருஷ்ணராயபுரம் பக்கம் வந்து ஒரு கவர்மெண்ட் பில்டிங்கை வாடகைக்கு எடுத்து ஒப்புக்கு சப்பானியாக ஒரு முருங்கைக்காய் தொழிற்சாலையை வந்து அவங்க தொடங்கி வைத்து போயிட்டு இருக்கின்றாங்க. எலெக்ஷனுக்கு எத்தனை நாள் இருக்குதுங்க? 50 நாள் இருக்குது. இது எப்ப ஆரம்பிச்சிருக்குதுங்க? 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த தொழிற்சாலை ஆரம்பித்து அதுல உற்பத்தியை பெருக்கி அதன் மூலமா விவசாயிகளுடைய முருங்கைக்காயினுடைய விலை ஏறி இந்த பகுதி முழுவதும் முருங்கைக்காய் மரத்தை பயிரிட்டு அதன் மூலமாக வருமானத்தை பெருக்கி இருக்கணும். எப்ப செய்யறாங்க? தேர்தலுக்கு 50 நாளுக்கு முன்பு. இங்க கிருஷ்ணராயபுரத்துல ஒரு அரசாங்க கட்டிடத்தை வாடகைக்கு எடுத்து ஒப்புக்கு சப்பானியை அதை ஆரம்பித்திருக்கின்றார்கள். இதுதாங்க தப்பு. இதான் நம்ம தப்புங்கிறோம். 511 தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். 4.5 ஆண்டுகள் நம்முடைய முதலமைச்சர் கேட்டீங்கன்னா சொல்லவே மாட்டார். ஆனா எத்தனை தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றிருக்கிறீங்க? ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க. தேர்தல் வாக்குறுதி 1 எப்ப நிறைவேற்றினீங்க? 2. ஒரு படத்துல நம்முடைய வடிவேல் அண்ணா சொல்லுவார், இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நான் சண்டை போட மாட்டேன். சரி, புதன்கிழமை சண்டை போடலாம், புதன்கிழமையும் போட மாட்டேன். எப்பனே சண்டை போட்டீங்கன்னா 7 நாள் போட மாட்டேன் பாரு. அது மாதிரி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 5 வருஷமா ஒரு நாள் கூட தேர்தல் வாக்குறுதிய 511 தேர்தல் வாக்குறுதி எப்ப நிறைவேற்றணும், எந்த தேதியில் நிறைவேற்றணும் என்று சொல்லவில்லை. அதனாலதான் நீங்க எந்த இதுக்கும் ஏமாந்துடக்கூடாதுங்கம்மா, ரொம்ப முக்கியம். இந்த தேர்தலை பொறுத்தவரை மோடி அவர்கள் தமிழகத்தின் மீது தனி கவனத்தோடு வருகின்றார். தமிழகத்தை முன்னேற்ற வேண்டும் என்று நினைக்கின்றார். நீங்க யோசிச்சு பாருங்க, பீகார் நிதிஷ்குமார் அவர்களோடு நம்ம ஆட்சியில் இருக்கிறோம். பீகார் முன்னேறி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு 5வது முறையாக நிதிஷ்குமார் அவர்கள் அங்க ஆட்சியில் இருக்கிறார். சந்திரபாபு நாயுடு அவர்கள் கூட்டணிக்கு வந்த பிறகு ஆந்திராவுடைய வளர்ச்சியை பாருங்க, அதுவும் வேற கட்டம் போகுது. தமிழகத்தை பொறுத்தவரை நம்முடைய முதலமைச்சர் சண்டை போடுவதற்காகவே இங்க ஆட்சி நடத்துறார். எப்படியாவது மத்திய அரசை வம்புக்கு இழுக்கலாமா, மத்திய அரசின் மீது ஒரு தவறான ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தலாமா. ஆனால் இந்த முறை அமையக்கூடிய நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அண்ணன் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி ஏப்ரல் மாதத்தில் வரும் பொழுது மத்திய அரசோடு இணக்கமாக இருக்கும் பொழுது நம்முடைய வேகம் என்பது இன்னும் வீரியமாக இருக்கும். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுங்க. முதலாக ஒரு ஆட்சி மத்திய அரசோடு இணக்கமாக தமிழகத்தில் இருக்க போது மத்திய அரசினுடைய முழு பலத்தையும் பயன்படுத்தி தமிழக மக்களுடைய வளர்ச்சிக்காக இந்த ஆட்சி பாடுபட போகுது. அதனால்தான் நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு 184 சட்டமன்ற தொகுதி அவரும் மக்களை சந்திச்சுக்கிட்டே அப்படியே வர்றாங்க. எல்லா பக்கம் போயிட்டு வந்துட்டாங்க. அவருக்கு முன்ன கிட்டத்தட்ட 50 தொகுதி பாக்கி இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அவரும் மாநிலம் முழுசு ஒரு சுற்றுப்பயணத்தை முடிச்சுட்டு வந்துட்டாங்க. அடுத்த கட்டமாக நாம தெருமுனை பிரச்சார கூட்டம் உங்களை நேரடியா உங்க வீட்டு பக்கத்திலே வந்து சந்திக்கிறோம். இந்த 3 பூத் எதுக்கு இருக்குனாங்க, நீங்க வீட்டுல இருந்து ஒரு 100 மீட்டருக்குள்ள வரணும், இல்ல மிஞ்சி போனா 1/2 கிலோமீட்டருக்குள்ள இந்த கூட்டத்துக்கு வரணும். உங்களை கரூருக்கு வாங்க, திருச்சிக்கு வாங்கன்னு சொல்லக்கூடாது என்பதற்காகத்தான் நம்முடைய தலைவர்கள் இந்த தெருமுனை பிரச்சார கூட்டத்தை போட்டு இங்கே உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். காரணம், தமிழகத்தை பொறுத்தவரை குடும்ப ஆட்சியை ஒழிக்கணும். நம்ம எல்லோரும் ஒரே நேர்கோட்டு பாதையில் இருக்கணும். அதே போல இந்த தேர்தலை பொறுத்தவரை இவங்க வர்றாங்க, அவங்க வர்றாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு 2020 வேர்ல்டு கப் கிரிக்கெட் மேட்ச் நடக்குதுங்க. கனடாவும் ஆடுறாங்க, எல்லாரும் ஆடுறாங்க.
ஆனா யார் ஜெயிக்க போறாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால நிறைய கட்சிகள் இருந்தாலும் நிறைய பேர் நான் இதை பண்றேன் அதை பண்றேன்னு சொன்னா கூடங்க அந்த கட்சிக்கு அடிப்படையில் ஒரு தலைவன் இருக்கணும். நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தாலும் கூட, சென்னையில் இருந்தாலும் கூட, நீங்க யார் அதிகமா நம்புவீங்கன்னா உள்ளூர்ல இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய தலைவர்கள் யாருன்னு பாப்பீங்க. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை நம்முடைய ஒன்றிய செயலாளர் அண்ணன் சேகர் அவங்க இங்க இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனையா, அவர் வீட்டுக்கு போய் அண்ணன் எடப்பாடி என்ன முதலமைச்சராக கூட்டிட்டு போங்கன்னு ஒரு பிரச்சனை பார்க்கலாமா? அடிப்படையிலே ஒரு கட்சிக்கு ஒரு தலைவர்கள் இருக்கணும். அந்த கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுது உங்களுடைய குரலை அவர்கள் செவிசாய்த்து கேட்பார்கள். அதே போல வி.கே. துரைசாமி அவர்கள் மூத்த நம்முடைய தலைவர் அவர்கள் இதற்கு முன்பு ஒன்றிய செயலராக 12 காலம் பாடுபட்ட அண்ணன் அவர்கள் மேடையின் மீது இருக்கின்றார்கள். அதே போல அண்ணன் ரவி அவர்கள் மேடையின் மீது இருக்கின்றார்கள். அதே போல நம்முடைய அருமை அக்கா சாந்தி அவர்கள் இருக்கிறாங்க. இவங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியினுடைய இந்த பகுதியினுடைய தலைவர்கள். பிரச்சனைனா போய் பார்க்கலாம். அதே போல பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஏற்கனவே சொன்னது போல தங்கவேல் அண்ணன், நம்முடைய மாவட்ட தலைவர் அண்ணன் செந்தில்நாதன் அவர்கள், துணைத் தலைவர் சக்தி முருகன் அவர்கள், நம்முடைய திருநிலை பகுதியில மக்களுடைய அன்பை எல்லாம் பெற்றிருக்கக்கூடிய நீண்ட நெடுங்காலமாக மருத்துவராக இருக்கக்கூடிய டாக்டர் ரவிச்சந்திரன் அவர்கள் மேடையின் மீது இருக்கின்றார். அவர் இங்க வந்திருக்கிறார் பாருங்க. அதே போல இதற்கு முன்பு நம்முடைய இந்த தொகுதியினுடைய புரட்சி தலைவர் ஐயாவுடைய காலத்துல சட்டமன்ற உறுப்பினராக இருந்து நம்ம எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா கந்தசாமி அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், ரொம்ப அமைதியா உட்கார்ந்து எம்ஜிஆர் ஐயா கிட்ட நேரடியாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். ஒரு பிரச்சனையா இவங்களை போய் பார்க்கலாம். அதனாலதான் இந்த தேர்தலில் நீங்க பிங்கி பாங்கி எல்லாம் போடவே வேண்டாங்க. இவங்களுக்கு போடலாமா அவங்களுக்கு போடலாமா, நமக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டாம் என்று முடிவு செய்து விட்டால் அடிப்படையில் உங்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய தலைவர்கள் இருக்கக்கூடிய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி. அதனால இந்த முறை நீங்க வாக்கு சிந்தாம சிதறாம நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்கள் வாக்களிக்கணும். ரெட்டலை நிக்குதா, அங்க ரெட்டலைக்கு நீங்க போடணும். தாமரை நிக்குதா, தாமரைக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். காரணம் மத்திய அரசினுடைய பலம், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தனி கவனம் தமிழகத்தின் மீது. அதே போல 5 ஆண்டு காலம் எதிர்கட்சி தலைவராக இதற்கு முன்பு 2017 21 வரை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுபடியும் முதலமைச்சராக ஒரு 5 ஆண்டு காலம் அவருக்கு ஒரு வாய்ப்பு. அதனாலதான் திரும்ப நான் உங்கள்கிட்ட சொல்றேங்கம்மா, நாம எதுக்கும் ஏமாந்துடக்கூடாது. இப்ப இந்த தேர்தல் நேரத்தில் எல்லாமே வருவாங்க. இன்னைக்கு மதுரை எய்ம்ஸ் நம்ம கட்டவே இல்லை அப்படின்னு மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு செங்கலை தூக்கிட்டு வருவாங்க. இன்னைக்கு மதுரை எய்ம்ஸ்ல 3 கோடி செங்கலை வைத்து எய்ம்ஸை கட்டி கொண்டிருக்கின்றோம். 3 கோடி செங்கலை வச்சு பிரதமர் அவர்கள் மார்ச் 1ஆம் தேதி அதே மதுரைக்கு வர்றாங்க. 2026 முடியும் பொழுது மதுரை எய்ம்ஸ் மக்களுடைய பயன்பாட்டுக்கு வந்திருக்கும். அது குறிப்பாக அரவக்குறிச்சி மக்களுக்கு அதனுடைய அருமை புரியும். இந்தியாவில் எத்தனையோ எய்ம்ஸ் இருந்தாலும் கூட புதுடெல்லியில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் அளவுக்கு இன்னொரு பெரிய எய்ம்ஸ் இந்தியாவில் இருக்குன்னா அது மதுரையில வரக்கூடிய எய்ம்ஸ். அந்த அளவுக்கு அதே ஃபெசிலிட்டி, அந்த அளவுக்கு குறிப்பாக நம்முடைய இந்த பகுதி தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த எல்லா மாநிலத்துக்கும் கூட ஒரு டெரிஷரி செக்டர், மிக முக்கியமாக அதிநவீன மருத்துவ வசதியோடு இந்த எய்ம்ஸ் வருது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு அங்க இருக்கக்கூடிய மரத்தை வெட்டுவதற்கு இவங்க பர்மிஷன் கேட்டாங்க. அம்மா 1.5 வருஷம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு மரத்தை வெட்டி அங்க எய்ம்ஸை கட்டுறதுக்கு 1.5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் நேரம் எடுத்துக்கொண்டார். இந்த 5 வருஷத்துல எந்த காரணத்திற்கும் கூட எய்ம்ஸ் வரக்கூடாது என்பதற்காக முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப சிரமப்பட்டார். அதையெல்லாம் தாண்டி நீங்களே சொல்லுங்க, மத்திய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வரலாம். அது நிலம் என்பது மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில ஒரு எய்ம்ஸை கட்டுறதுக்கு இத்தனை காலம் போராடி அந்த எய்ம்ஸை கட்டி முடித்து கிட்டத்தட்ட எல்லா வேலையும் ஆகி இந்த ஆண்டு முடிவதற்குள்ள திறப்பு விழா நடத்தப்பட இருக்கிறது. ஆனா முதலமைச்சர் அவர்கள் வரும்பொழுதெல்லாம் மத்திய அரசு எய்ம்ஸ் கட்டல. சரி, நாங்க தான் கட்டல, நீங்க ஒரு எய்ம்ஸ் மாதிரி ஒண்ணு கட்டலாமே, நீங்க கட்டலாமே. சரி, மத்திய அரசு தான் கட்ட தாமதம் ஆயிருச்சு, நீங்க கட்டலாமே. கரூர்ல ஒரு நல்ல அதிநவீன மருத்துவ வசதியோடு இங்க பிரைமரி ஹெல்த் சென்டர், ஆரம்ப சுகாதார நிலையம் சின்னத்தரவத்தை கட்டலாமே. எத்தனை ஆரம்ப சுகாதார நிலையம் தரமாக இருக்கிறது. நீங்களும் செய்ய மாட்டீங்க, செய்யணும்னு நினைக்கிறவங்களையும் விட மாட்டீங்க. அதுலயும் அரசியல் செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார். அதனாலதான் இந்த பொய்யெல்லாம் அவங்க சொல்லுவாங்க, அடுத்து வருவாங்க. எய்ம்ஸ் கட்டுவதற்கு தாமதம் ஆயிருச்சு, தமிழ்நாட்டின் மீது ஓர வஞ்சனை, இந்திய திணிக்கிறாங்க, இதை திணிக்கிறாங்க, அதை திணிக்கிறாங்க. ஒரு இந்திய திணிக்கிற கட்சியில இங்கிருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு குடியானவனுக்கு மகனாக பிறந்த நான் எப்படி இந்த கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்திருக்க முடியும்? நீங்க சொல்லுங்க. எந்த பேக்ரவுண்டுமே இல்லாம இந்த கட்சியில இந்தி தெரியாத ஒருவன் எப்படி இந்த கட்சியினுடைய மாநில தலைவராக நான் பொறுப்பாட்டி இருக்க முடியும்? நான் இதே ரத்தம், இதே சதை உங்களோடு இருந்த ஒரு மனிதன் எப்படி இந்த கட்சியில அந்நியவனுங்களா, வேற ஊருங்களா, மேல இருந்து குதிச்சவங்களா?
அப்ப பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அது ஏதோ ஒரு கட்சி, தமிழகத்திற்கு ஆகாத ஒரு கட்சி, வெளியே இருந்து வந்த ஒரு கட்சி. இந்த பொய்யை சொல்லி சொல்லியே இத்தனை காலம் இங்கே அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் உடைப்பதற்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு, நல்ல ஒரு தேர்தல். நீங்க எல்லாத்தையும் யோசிக்கணும். லஞ்சம் அதிகமாயிருச்சு, நான் பேருக்காக சொல்லிங்க. தமிழ்நாட்டில் ஒரு டிஎன்பிஎஸ்சி கிராமப்புறத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள், நானும் ஒரு போட்டி பரீட்சை தேர்வு எழுதின காரணத்தினால சொல்றாங்க, ஒரு கிராமத்துல ஒரு குடியானவன் வீட்டிலிருந்து, ஒரு ஏழை தாய்மாரனுடைய வீட்டிலிருந்து, கூலி வேலை செய்யக்கூடிய வீட்டிலிருந்து ஒரு மனிதன் கல்வியால் மட்டும்தான் மேல வரணும். கல்வியால் எப்படி வர முடியுங்க? ஒரு போட்டி பயிற்சி தேர்வை எழுதி மேல வரலாம். ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு அரசு எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னா, ஒரு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 பரீட்சையை ஒழுக்கமா நடத்த முடியாத நிலைமையில் இருக்கிறாங்க. பாருங்க, ஒரு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 சுதந்திரத்திற்கு பிறகு இந்த முறைதான் குரூப் 2 தேர்தலையே ரத்து பண்ணிருக்கிறாங்க. காரணம் குளறுபடி. எந்த மாணவன் எந்த சென்டர்ல போய் எழுதணுங்கிற அளவு கூட உங்களுக்கு தெரியல. அந்த டிஎன்பிஎஸ்சி அதிகாரியா இருந்தவருக்கு நேற்று ப்ரமோஷன் கொடுத்திருக்காங்க. தமிழக தேர்தல் ஆணையத்தினுடைய துணை செயலாளர். இதெல்லாம் என்ன போய் சொல்றது? பேய் வேண்டாம்னா பிசாச பிடிச்சி கல்யாணம் வச்சாம்பா. பேய் வேண்டாம் வெளியே போனா பிசாச பிடிச்சி கல்யாணம் வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி டிஎன்பிஎஸ்சில 9000 பேர் இருக்கக்கூடிய ஒரு பரீட்சையை நடத்த முடியாத ஒரு ஐஏஎஸ் அதிகாரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில 8.5 கோடி மக்களுக்கு தேர்தல் நடத்துவாராம். இந்த அநியாயத்தை எங்கேயாச்சும் பார்த்திருக்கிறீங்களா? அவரை தூக்கி தேர்தல் கமிஷனுடைய இணை ஆணையராக போட்டு வச்சிருக்கிறாங்க. அது மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் அவர்கள் போடக்கூடியது. மத்திய அரசு தலையிடுவதற்கு அங்கே அனுமதி இல்லை. அதுதான் அன்பு சொந்தங்களை, எல்லாத்தையும் சொதப்பி வச்சிருக்கிறாங்க. எங்கேயும் சரியா பண்ணல. விவசாயம், இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் தம்பட்டம் அடிப்பார். தமிழ்நாடு தான் இந்தியாவிலே வேகமாக வளரக்கூடிய ஒரு மாநிலம், 11% வளர்ந்தோம், 11% வளர்ந்தோம். எங்க 11% வளர்ந்தாங்க? விவசாயம் 3% வளர்ச்சி இருக்கு. 3% தண்ணியே இல்ல, வாக்கியாலே வெட்டல, வாக்கியாலே தூர் வரல, புதுசாக அணை கட்டல. அமராவதியினுடைய உபரி நீரை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராமத்துக்கெல்லாம் கொண்டு போயிருந்தால் விவசாயம் வளரும். எங்கேயுமே எதுவும் செய்யாம தமிழ்நாடு எப்படிங்க வளரும்? விவசாயத்தினுடைய வளர்ச்சி என்பது தமிழகத்தில் வெறும் 3 விழுக்காடு, வெறும் 3 விழுக்காடு. ஏழை மக்கள் ஏழை மக்களாகத்தான் இருக்கிறார். பெரும் பணக்காரர்கள் பெரும் பணக்காரர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். அதையெல்லாம் நீங்க இந்த முறை இந்த தேர்தல் 2026 ஏப்ரல் மே மாதத்தில் நடக்கக்கூடிய தேர்தலில் ஒரு முறை யோசிச்சு, நமக்கு ஆள தகுதியானவர்கள், அனுபவமானவர்கள், உள்ளூர்ல இருக்கக்கூடியவர்கள், நமக்கு நம்முடைய பேச்சை கேட்கக்கூடியவர்கள், செவி சாய்ப்பவர்கள், அவங்க ஆட்சிக்கு வர வேண்டும் என்கின்ற எண்ணத்துல நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றேன். அதையெல்லாம் தாண்டி பாருங்க, இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை 2-3 பேர் சொன்னாங்க. அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் இதே தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். இதே தொகுதியில சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவர் கரூர் தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினராக போனார். இன்னைக்கு கரூர்ல இருந்து கோயம்புத்தூர் தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராக நிற்க வேண்டும் என்று நினைக்கின்றார். அது தவறு கிடையாது. ஆனா செந்தில் பாலாஜி அவர்கள் எதற்காக அமைச்சர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார்? ஒருவேளை இன்னைக்கு திருவள்ளுவர் அவர்கள் இந்த கலிகாலத்துல நம்மோடு திருவள்ளுவர் ஐயா இருந்தாருன்னா என்ன சொல்லுவாருன்னாங்க, 10 ரூபாய் பாட்டிலுக்கு வாங்கினா புலால் சிறைக்கு செல்லுவது நிச்சயம் அவரே ஒரு குரல் எழுதுவார். அந்த அளவுக்கு இன்னைக்கு கரூர் மக்கள் அரசியல்ல பல இடத்துல நம்ம தலைகுனிந்து நிற்கின்றோம். பல இடத்துல நம்ம தலைகுனிந்து நிற்கின்றோம்னா, அரவக்குறிச்சி எலெக்ஷன் மாடல் ஒரு காலத்துல ஆரம்பிச்சாங்க. கரூர்ல செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர்களுடைய அட்டூழியம், இதெல்லாம் கூட கரூர் அரசியல்லாவே நிறைய பேர் ஒதுங்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றார். எனக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல எத்தனையோ பேர் எனக்கு தெரியும். அவர்களை அடக்குவதற்காக அவங்க வீட்டுல கஞ்சா வைத்து காலையில ரைடு பண்ணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எத்தனையோ தலைவர்கள் கடந்த 5 ஆண்டுகள்ல கரூரிலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள், தொண்டர்கள் எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்? நீங்க பாருங்க, ஒரு மனுஷன் புலால் சிறைக்கு 300 நாட்களுக்கு மேலே இருந்து திரும்ப வந்து திரும்ப அதே வேலையை மறுபடியும் செஞ்சிட்டு இருக்கிறான். கோயம்புத்தூருக்குள்ள போனா கரூர் குரூப், சென்னைக்கு போனா கரூர் குரூப், ஒரு 20 பேரை வச்சுக்கிட்டு டாஸ்மார்க்ல வசூல் பண்றது. எங்கே சென்றாலும் கூட தலை நிமிர்ந்து நிற்க வேண்டிய நம்முடைய கரூர் மக்கள் இந்த கரூர் குரூப் என்கின்ற ஒற்றை பெயர்ல எங்க போனாலும் 10 பேர் வசூலுக்கு வச்சிருக்கிறாங்க. டாஸ்மார்க் பாட்டிலுக்கு வாங்கணும், மூடிக்கு வாங்கணும், டாஸ்மார்க் அட்டைக்கு வாங்கணும். எங்கே சென்றாலும் கூட கரூர் குரூப் என்று மொத்த கரூர் மாவட்டத்திற்கும் கூட ஒரு அவப்பெயரை கரூர் சட்டமன்ற தொகுதியினுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய எம்எல்ஏ அவப்பெயரை ஏற்படுத்திட்டு இருக்கிறார். அதெல்லாம் நீங்க யோசிக்கணுங்க. அந்த அரசியல் மாறணுங்க. இது போன்ற அரசியல் தாக்கு பிடிக்காதுங்க. இந்த அரசியல் பண்ண முடியாது. இது போன்ற அரசியல் எத்தனை நாளைக்கு இதே போல ஒரு பண அரசியல் என்பது ஏழை மனிதனுக்கு எந்த விதத்தில் அது பயன்படும்? ஒரு தேர்தல் கரூரை பொறுத்தவரை 100 கோடி, 150 கோடி, 200 கோடி தேர்தலாக இருந்தால் எந்த அரசியல்வாதி ஒரு சாதாரண மனிதனுக்கு வேலை செய்வதற்காக இங்கிருந்து பாடுபட போறார்? அதையெல்லாம் இந்த முறை நீங்க யோசிச்சு மாத்தணும். கரூர்ல நல்ல அரசியல் வரணும்.
ஒரே ஒருவர் இந்த அரசியலை மிக கேவலமாக மோசமாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அது போன்ற அரசியல் நமக்கு வேண்டாம். ஏன் இதே முதலமைச்சர் ஐயா M.K. ஸ்டாலின் அவர்கள், இதே முதலமைச்சர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது இதே மண்ணு கரூருக்கு வர்றார். செந்தில் பாலாஜி ஊழல்வாதிங்கிறார், செந்தில் பாலாஜியினுடைய தம்பி அசோக் ஊழல்வாதிங்கிறார். இதே முதலமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட பிறகு மகாத்மா காந்தியினுடைய வாரிசுங்கிறார். யோசிச்சு பாருங்க, இந்த அநியாயத்தை எங்கேயாச்சும் நீங்க பார்த்திருப்பீங்களா? இதே மண்ணில் வந்து பேசிய ஒரு முதலமைச்சர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இன்னைக்கு இருந்தாங்க. இன்னைக்கு முதலமைச்சராக இருப்பவர் இன்னைக்கு மகாத்மா காந்தியினுடைய வாரிசு தான் அந்த செந்தில் பாலாஜி பட்டம் சூட்டிக்கிட்டு இருக்கிறார். அதனால் நீங்கள் வாக்களிக்கும் பொழுது இதெல்லாம் யோசிக்கணும். நம்மை பொறுத்தவரை இணைந்து நிற்கின்றோம். இந்த முறை ஒரு மாற்றத்தை கொடுக்கணும். அரவக்குறிச்சி, கரூர், கிருஷ்ணாயபுரம், குளித்தலை 4 சட்டமன்ற தொகுதியிலும் கூட பணி செய்யக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கிருந்து பார்க்கணும், இங்கிருந்து வேலை செய்யணும். அதே நேரத்தில் எனக்கும் பெரிய ஆசை இங்கிருந்து உள்ளூர்ல இருக்கணும், கிராமத்தில் இருக்கணும். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மாநில தலைவர் பொறுப்பு சென்னைக்கு போகணும், தேசிய பொறுப்பு டெல்லிக்கு போகணும், இங்க போகணும், அங்க போகணும், எல்லா இடத்துக்கும் போகணும். உள்ளூர்ல இருந்து அரசியல் செய்ய வேண்டும் என்று ஒரு வேலையை விட்டு வந்த நானும் இங்க எல்லா பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கிறேன். அதனாலதான் இந்த முறை பொறுத்தவரை நம்முடைய செந்தில்நாதன் அவர்கள் சொன்னார், உள்ளூர்ல இங்கே தங்கி உங்களோடாக இருந்து பணி செய்து ஒரு பிரச்சனையாக முடிக்கக்கூடிய வேட்பாளர், அது ரெட்டலையாக இருக்கட்டும், தாமரையாக இருக்கட்டும், 5 ஆண்டு காலம் நாங்க உயிர் மூச்சை கொடுத்து அவர்களோடு நின்று இந்த தொகுதியினுடைய தலையெழுத்தை மாற்றி காட்டுகிறோம். எங்களுக்கு தேவை வேலை செய்யறதுக்கு ஒருத்தர் வேணுங்கம்மா, ஒரே ஒருத்தர் நீங்க கொடுங்க. அந்த டெல்லி பிரச்சனையை நாங்க முடிக்கிறோம், சென்னை பிரச்சனை நாங்க முடிக்கிறோம். இந்த பகுதியில அது ரெட்டலை எம்எல்ஏவாக இருக்கட்டும், தாமரை எம்எல்ஏவாக இருக்கட்டும், ஒரு மனிதர் இந்த பகுதியில பணி செய்யக்கூடிய ஒரு மனிதர் பொறுப்பு பின்னாடி இருந்து அவர் கை கோர்த்து அந்த வேலையை செய்து அரவக்குறிச்சியினுடைய அடிப்படை முன்னேற்றத்துக்கு நாங்க நிற்பால். எந்த மாற்று கருத்தும் வேண்டாம். நாங்க கண்டிப்பா செஞ்சே தீருவோம். அது வாய்ப்பு மட்டும் நீங்க கொடுக்கணும். வாய்ப்பு கண்டிப்பாக யோசிச்சு கொடுங்க. 1,90,000 பேர் நம்ம தலைவர் நான் சொன்னதுல ஒரு சின்ன திருத்தத்தை சொன்னார். 184 190, 25 இருந்து 190. நம்ம ஊர்ல வெளியே யாரும் போக கூடாதுங்க. இளைஞர்களை தக்க வைக்கணும், உள்ளூருக்குள்ள தக்க வைக்கணும். எப்படி தக்க வைக்கிறதுங்க? வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தால் மட்டும்தான் உள்ளூர்ல தக்க வைக்க முடியும். அதனால் நிச்சயமாக இந்த முறை நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்கள் வாக்களித்து அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக அவர் ஆக்கி 234 தொகுதியிலும் கூட ஒரு பெரிய மாற்றத்திற்கு நீங்கள் அடிபோடணும். மிக பொறுமையாக இந்த தெருமுனை பிரச்சார கூட்டத்திற்கு 3 பூத் அளவில் ஏற்பாடு செய்யப்பட்ட சின்ன கூட்டம் என்று சொன்னால் பெரிய மனதோடு நாங்க வரணும். எங்களுக்கு மாநாடு தேவையில்லை. உள்ளூர் பிரச்சனையை எங்க வீட்டு பக்கத்துல வந்து கேட்கணும். பெரிய ஒரு ஆரவாரத்தோடு வந்திருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அன்பு சகோதரருடைய பாதத்தை தொட்டு வணங்கி நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதே நேரத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பிறந்த நாள், அற்புதமான ஒரு தலைவி. அவங்க இருந்த பொழுது சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்ததுன்னு பாருங்க. எப்படி இருந்தது அவருடைய காலத்துல சட்டம் ஒழுங்கை பொறுத்தவரை எப்படி நம்முடைய புரட்சி தலைவி வைத்திருந்தார்கள். அதே போன்ற ஒரு வாய்ப்பு அடுத்து வரக்கூடிய ஆட்சிக்கு நீங்க கொடுங்க. சட்டம் ஒழுங்கு அதெல்லாம் பாதாளத்தில் இருக்கு. அதை பத்தி நான் பேசவே விரும்பலைங்க. அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. தமிழகத்தில் இதுவரை நடைபெறாத குற்றங்கள் எல்லாம் அந்த 5 ஆண்டுகள் நடந்திருக்குது. காது கேட்க முடியாத, பேச முடியாத குற்றங்கள் எல்லாம் நாம் பார்க்கின்றோம். அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு இந்த தேர்தலை பயன்படுத்துவோம். அதே நேரத்தில் மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா அன்பு தலைவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் பெயர் ஆரம்பத்தில் குறிப்பிடாத அன்பு தலைவர்கள் இருக்கிறாங்க. கே மகுடபதி அண்ணன், ஐயா கு வடிவேல் அவர்கள், சாமிமுத்து அவர்கள், அக்கா புனிதா அவர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ரவிச்சந்திரன் அவர்கள், நம்முடைய கிளை தலைவர் ஆற்றல் மிகுந்த ராஜேந்திரன் அவர்கள், சக்தி கேந்திரத்தினுடைய பொறுப்பாளர் மிகச் சிறப்பாக இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கூடிய ஈஸ்வரமூர்த்தி அவர்கள், மாவட்ட விவசாய அணியினுடைய தலைவர் அருமை சகோதரர் கார்த்தி அவர்கள், அருமை சகோதரர் பிரபு அவர்கள், இதற்கு முன்பு இதே தொகுதியில் நம்முடைய சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிட்ட அருமை சகோதரர் பிரபு அவங்க இருக்கிறாங்க. பழனியிலிருந்து திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய முன்னாள் மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் பழனி கனகராஜ் அவர்கள் சிறப்பு விருந்தினராக இந்த மாவட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க, நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் வந்திருக்கிறீங்க, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள், எல்லா கூட்டணி கட்சியினுடைய அன்பு தொண்டர்கள், மிக முக்கியமாக தாய்மார்கள், பொறுமையா வீட்டுக்கு போகாம வேலை இருந்தாலும் கூட ஒத்தி வைத்து விட்டு அமர்ந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி.